ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சத்தான கம்பு அடை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மில்லட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது கம்பு அடை. எப்பயுமே பார்த்திங்கன்னா மில்லட்ஸில் வந்து கால்சியம், அயன் சத்தெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளணும். இந்த மில்லட்ஸை வச்சு நிறையா ரெசிபி நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் இந்த கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து கம்பு மாவு வந்து 1 கப் எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பீஸ் வந்து இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து ஒரு 1/4 கப் போல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோன்னே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். அடுத்து வந்து இஞ்சி சேர்த்துக்குவோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க வறுத்த வேர்க்கடலையை அதில் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியையும் சேர்த்து அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம 1 கப் போல் கம்பு மாவு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு 1/4 கப் போல் தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கணும். 1/4 கப் தண்ணி அதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க மாவை வந்து அதில் கொட்டி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நம்ம ஹைலியே வச்சு கிளறினோன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கட்டி தட்டாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் மாவு உறிஞ்சி நல்லா ஒட்டாத பதமாக நல்லா உருண்டு வரும். நல்லா வெந்து கையில் வந்து ஒட்டாத பதத்துக்கு வரும். அந்த டைம் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு அந்த மாவை எடுத்து நம்ம வந்து அதை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா தடவிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க கம்பு மாவு வந்து நல்லா ஆறி இருக்கும். இப்போ அதை வந்து உருண்டையாக உருட்டி அது மேலே வச்சுக்குவோம். வாழை இலை மேலே வச்சுட்டு ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் நம்ம அடையை வந்து தட்டிக்குவோம். தோசைக்கல் வந்து நல்லா சூடான பிறகு மேலே எண்ணெய் தடவிக்குவோம். எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த அடையை வந்து அதில் அப்படியே வந்து கவுத்திக்கலாம். நம்ம கவுத்திட்டு நம்ம அந்த இலையை அப்படியே மெதுவாக எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அடையை வேக வைப்போம். மிதமான தீயில் வந்து வெந்தது அப்படின்னா தான் அடை நல்லா வேகும். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா வெந்த பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போடலாம். நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த சைடும் நம்ம வந்து எண்ணெய் விடுவோம். 2 சைடும் நல்லா எண்ணெய் விட்டு அதை நல்லா வேக விடணும். நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். சுவையான கம்பு அடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.